வணக்கம் நண்பர்களே. 21/4/2025 முதல் 27/4/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் சந்திராஷ்டமம் ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். மிதுனம் ராசிக்கு 21 மற்றும் 22ஆம் தேதி இரவு 8:30 மணி வரை சந்திராஷ்டமம். பின் கடக ராசிக்கு 22ஆம் தேதி இரவு 8:30 மணி முதல் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். பின் சிம்ம ராசிக்கு 25 மற்றும் 26ஆம் தேதி சந்திராஷ்டமம். கன்னி ராசிக்கு 27ஆம் தேதி சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை குறைப்பது நல்லது. பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிய நபர்களை சந்திக்காமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நம் மனது ஒரு நிலையுடன் இருக்காது, அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நம் ஒரு விஷயத்தை கவனிக்காமல் மனது சிதறிக்கொண்டே இருக்கும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்தால் மிகவும் சிறப்பு. இந்த சந்திராஷ்டம நாட்களில் பிறருக்கு இனிப்பு வழங்குவதன் மூலம் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் வீரியத்தை. மற்றபடி அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் மட்டும் செய்யவும் இந்த சந்திராஷ்டம நாட்களில். பொதுவாக இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு அப்பா அம்மா ஆதரவு கிடைக்கும் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். அரசு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது மற்றும் சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்கவும் இந்த திங்கள் மற்றும் சனிக்கிழமை நாட்களில். இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் யாருக்கும் எந்த உத்தரவாதம் தர வேண்டாம். குழந்தைகளுக்கு அதை செய்வேன் இது செய்வேன் என்று சொல்ல வேண்டாம். உங்களால் முடிந்ததை மட்டும் செய்யவும், முடிந்ததை மட்டும் வாக்கு கொடுக்கவும். மற்றபடி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று இந்த செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சொல்ல வேண்டாம். அதேபோல் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். அப்பா அம்மா உங்களுக்கு உதவி செய்வார்கள். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும், குழந்தைகளிடம் கவனமாக இருக்கவும் இந்த புதன் மற்றும் வெள்ளி நாட்களில். மேச ராசிக்கு இந்த வாரத்தில் அப்பாவின் ஆதரவு கிடைக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் நல்லது நடக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் பணிவுடன் இருக்கும் பட்சத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை தரிசித்து வர நல்லது நடக்கும். தீமைகள் கொஞ்சம் குறையும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். ரிஷப ராசிக்கு இந்த வாரத்தில் கவனமாக இருக்கவும், பெண்கள் விஷயத்தில் மட்டும். மற்றபடி உங்கள் பேச்சு நன்றாக இருக்கும். உங்கள் பேச்சு பிறரை கவரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது பேச்சில் நிதானமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் கவனமாக இருக்கவும், பேச்சு மற்றும் நண்பர்களிடம் பழகும்போது மிகவும் கவனமாக இருக்கவும், பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை தரிசித்து வர நல்லது நடக்கும். கடகராசிக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளிடம் மட்டும் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். சிவனை தரிசித்து வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும் கடகராசிக்கு. சிம்ம ராசிக்கு இந்த வாரத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். அரசு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். தந்தை உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார், நல்லது செய்வார் இந்த வாரத்தில். தந்தை சம்பந்தமான விஷயங்களில் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். கடனை குறைத்து கொள்வது இந்த வாரத்தில் சிறப்பு. தேவையில்லாத கடனை குறைத்து கொள்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சிவனை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். கன்னி ராசிக்கு
இந்த வாரத்தில் நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரியும் பெண்களிடம் கவனமாக பழகவும் கவனமாக பேசவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர நல்லது நடக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் துலாம் ராசிக்கு இந்த வாரத்தில் வேலையில் மிக மிக கவனமாக இருக்கவும். உடன் பணிபுரியும் பெண்கள், கூட்டாளிகள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை தரிசித்து வர நல்லது நடக்கும். நவகிரகங்களையும் வழிபடுவது இந்த வாரத்தில் சிறப்பு. விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வேலை விஷயங்களில் மற்றும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். உயரதிகாரிகள் மற்றும் உங்களுக்கு வேலை சொல்லும் இடத்தில் இருக்கும் நபர்களிடம் கனிவாக பேசவும் பொறுமையாக பேசவும். தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது இந்த வாரத்தில் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் சொத்து விஷயங்கள் மற்றும் சகோதரர் விஷயங்கள் மற்றும் மைத்துனர் விஷயங்களில் கவனமாக இருக்கவும். எதிலும் ஆசைப்பட வேண்டாம். சிவனை தரிசித்து வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். உடன் பணிபுரியும் பெண்கள் மற்றும் நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கூட்டாளி மற்றும் மனைவியிடம் கொஞ்சம் கவனமாக பேசவும். தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது இந்த வாரத்தில் சிறப்பு. புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது கவனம் தேவை. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். செவ்வாய்க்கிழமை முருகரை தரிசித்து வர அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கும்பம் ராசி நேயர்களே, உங்கள் பேச்சை மற்றும் கவனம் தேவை. பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசவும். வேலை விஷயங்களில் கவனமாக பேசவும். பெண்களிடம் மற்றும் நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும். உண்மையை மட்டும் பேசவும். இதனால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இந்த வாரத்தில். புதன்கிழமை அன்று பெருமாளை தரிசித்து வர நல்லது நடக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாளை தரிசித்து வர நல்லது இந்த வாரத்தில். மீனம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் மிக மிக கவனமாக இருக்கவும். அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்கவும். உங்கள் பேச்சை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். நன்றி நண்பர்களே. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.